வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மிக முக்கியமான கணக்கு, நல்ல ஒரு கான்செப்ட் உள்ள கணக்கு. பார்ப்போமா என்ன கணக்குன்னு? இப்போ வாங்க கணக்கு மேலே நம்ம ரீட் பண்ணுவோம். ஜக்லர்னு நம்ம இதில் பார்த்துருப்போம் இல்லையா? பொற்காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோமாளி மாதிரி வேஷம் போட்டிருப்பாங்க. பால் அப்படியே மேலே தூக்கி போட்டு பிடிப்பாங்களே, அவங்க தான் ஜக்லர். சரியா? த்ரோஸ் எ பால் வெர்டிகலி அப்வர்ட்ஸ் வித் சேம் இனிஷியல் வெலாசிட்டி இன் ஏர். மேலே அப்படியே என்ன செய்வாங்க, பாலை ஒன்று போல தூக்கி மேலே ஏறிவாங்க, அப்படியே கீழே பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க மாறி. When the first ball reaches its highest position, he throws the next ball. Assuming the juggler throws n balls அவங்க த்ரோ பண்ணுறாரு, நம்ம அசியூம் பண்ணி வச்சுக்கிறாங்க. per second, ஒரு செகண்டில் அவங்க என்ன செய்கிறாங்க, n balls த்ரோ பண்ணுறாங்க. the maximum height of the balls can reach is, எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகும் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பாருங்க, ஒரு ஜக்லர் இருக்கார், அவர் பால் என்ன பண்ணுறாரு, த்ரோ பண்ணுறாரு. முதல்ல ஒரு பால் த்ரோ பண்ணுறாரு, அது இங்கே வந்துடுது. அப்புறம் அது அப்படியே கீழே போகிறது, அடுத்து இன்னொரு பால் போகுது, அது மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகுது. இது மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிறப்ப இன்னொரு பால் த்ரோ பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. கீழே வரப்போ பிடிச்சிக்குவாங்க. ஓகே, இதுக்கு நம்ம எழுதுகிறப்ப நமக்கு தெரியும், பால் நம்ம மேல் நோக்கி த்ரோ பண்ணுறது, அதுக்கு ஃபைனல் வெலாசிட்டி v ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி u + 18 தெரியும். மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகுது, வெலாசிட்டி u ஈக்குவல் டு 0. ஏன் நம்ம அதை மேக்ஸிமம் ஹைட் எடுக்கணும்னா இங்கே சொல்கிறாங்க, அந்த ஃபஸ்ட் பால் ரீச்சஸ் இட்ஸ் ஹையஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையஸ்ட் பொசிஷன் போகிறப்ப அதோடைய இனிஷியல் u வந்து 0வாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு v ஈக்குவல் டு 18 இருக்கும். அதுக்கடுத்து என்ன செய்யும், பால் கீழ் நோக்கி தான் வரும். ஸோ v ஈக்குவல் டு gt, ஏ இருக்கிற இடத்துல கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் g போட்டுக்கலாம். ஸோ v ஈக்குவல் டு gtன்னு வரும். அதில் இந்த டைம் t ஈக்குவல் டு v/gன்னு எழுதலாம். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த்ரோ, எத்தனை த்ரோ அவங்க ஒரு செகண்டில் எத்தனை பால் த்ரோ பண்ணுறாங்க அதை கண்டுபிடிக்கிறது. n பால் அவங்க த்ரோ பண்ணுறாங்க. எவ்வளவு? 1 செகண்டில். ஓகே, n பால்ஸ் அவங்க என்ன செய்கிறாங்க, த்ரோ பண்ணுறாங்க per செகண்ட். ஸோ இது வந்து n ஈக்குவல் டு 1/t எழுதலாம். டீக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும், ஃபார்முலா வந்து v/g. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு n ஈக்குவல் டு g/vன்னு கிடைக்கும். அதில் வந்து v ஈக்குவல் டு g/n கிடைக்கிறது வந்து ஈக்குவேஷன் 1. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த மேக்ஸிமம் ஹைட் த பால் கேன் ரீச், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். hmax கண்டுபிடிக்கணும். ஸோ hmaxக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், hmax ஈக்குவல் டு u²/2g. ஓகே, அல்லது என்ன செய்யலாம், at maximum height u ஈக்குவல் டு v அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ என்ன செய்யும், u² v²/2g எழுதலாம். ஸோ v நம்ம ஏற்கனவே ஜஸ்ட்டில் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், அதோட வேல்யூ g/h ஹோல் ஸ்கொயராக, அப்புறம் 2g அப்படியே போடுறோம். இதை நம்ம ஸ்கொயரை உள்ளுக்கு அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், இந்த g கேன்சல் ஆகிடும். இங்கே g/2 டைம்ஸ் n² கிடைக்கும். ஸோ hmax ஈக்குவல் டு g/2n² அப்படின்னு கிடைக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்ன முக்கியமானது, இந்த அசம்ஷன், ஜக்லர் பால் த்ரோ பண்ணுறாரு இல்லையா, அதுக்கான ஈக்குவேஷன் u வந்து 0 வரதுனால is equal to 18 கிடைக்குது. அதுலேருந்து நமக்கு இந்த இது கிடைக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த்ரோ, அதுக்கான ஈக்குவேஷன் n நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து பெர் செகண்டில், ஒரு செகண்டில் n நம்பர் ஆஃப் பால்ஸ் த்ரோ பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். சரிங்களா? இதை நம்ம எப்படி கூட எழுதலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி இது இந்த இடத்துல சொல்கிறேன். கொடுத்துருக்க டைம்